தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களை திரும்ப அளிப்பேன். ஆமேன். சிலர் புலம்புவது, நான் எனது வாலிப பருவத்தை வீணடித்து விட்டோமே, தனது வாலிப நாட்கள் வீணாகி போய்விட்டதே, சிலர் தங்களின் வாழ்க்கையின் பலன் பெருகும் பகுதி நஷ்டப்படுத்தி போய்விட்டதே என்றும் கவலைப்பட்டு வருகிற எதிர்காலங்களையும் வீணடித்து கொண்டு இருக்கிறார்கள். காலங்கள் பொன் போன்றது, வீணடித்து விட்டேனே என்றும் புலம்புவார்கள். நாம் மோசேயை குறித்து பார்க்கும்போது, மோசேயின் பாதி வாழ்க்கை ராஜ அரண்மனையில் முடிவடைந்து விட்டது. அடுத்து 40 வருடம் வனாந்தர வாழ்க்கை, குன்றுகளோடும் மலைகளிலும் ஆடுகளிலும் மேய்த்தான். இப்படி தனது வாழ்க்கையை பற்றி புலம்பி இருக்கலாம். இப்படி தனது 40 வருடம் வீணடித்து விட்டேனே என்று கூட மோசே புலம்பி இருக்கலாம். ஆனால் அடுத்த 40 வருடங்கள் பயனுள்ளதாக மாற்றப்பட மீதியான் தேசத்தில் வனாந்தரத்தில் பெற்ற அனுபவங்கள் அவனுக்கு கடைசியில் பிரயோஜனமாக இருந்தது. சில நேரங்கள் நம்முடைய காலங்களின் பெரும் பகுதி வீணாகிவிட்டது என்று தோன்றும். அந்த வீணான காலங்கள் கொடுத்த அனுபவங்கள் பின்வரும் காலங்களுக்கு அதிக அர்த்தத்தையும் தருகிறது. அமெரிக்காவின் அதிபராக 2009 முதல் 2017 வரை ஒபாமா தனது 49வது வயதில் உலகின் மிகப்பெரிய பதவியை ஏற்றார். ஆனால் ட்ரம்ப் தனது 74வது வயதிலும், ஜோ பைடன் தனது 78வது வயதிலும் அமெரிக்க அதிபராக சுறுசுறுப்புடன் தான் பொறுப்பேற்று உள்ளார்கள். தனது நாட்கள் வருடங்களும் சென்றுவிட்டது என்று அவர்கள் கவலைப்படவே இல்லை. இதையே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக உரைத்தது. நீங்கள் எனது வழியில் நடந்தால் வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை கிளிகளும், அதாவது பச்சை புழுக்களும் பச்சித்த வீணானதான வருஷங்களின் விளைவு உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று வாக்குறுதி தந்துள்ளார். ஆமேன். God bless you.